இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெனசரேத்து ஏரிக்கரையில் நிற்கிறார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்காக அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதிலே இந்த மக்கள் இவ்வளவு ஆர்வமாக நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நாமும் அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். எங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேடி சென்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில் இவ்வளவு நமக்கு ஆர்வமாய் இருக்கிறது. யாராவது எனக்கு இதை விளக்கி சொல்ல மாட்டார்களா என்று கொர்நேலியு ஆர்வமாய் இருந்தது போல நாமும் ஆர்வமாய் இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த ஆர்வம் பாராட்டுதலுக்குரியதுதான். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும். அதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் அதை நாம் கேட்டு தெளிவு பெற வேண்டும். அன்னை மரியாளும் இப்படித்தான் கபிரியேல் வானதூதரிடத்திலே சொல்லுகிறார். அது எப்படி நிகழும்? நானே கன்னியாயிற்றே, விளக்கம் வேண்டும், தெளிவு பெற வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வேலை பளுவுக்கு மத்தியிலும் இப்படியாய் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கவும் கேட்கவும் அதனை குறித்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாம் ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் அது முதலிலே பாராட்டுதலுக்குரியதுதான், தேவையானதுதான். அதே போல
ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். எப்படி பின்பற்ற வேண்டும்? எப்படி இந்த மீனவர்கள் படகை விட்டுவிட்டு, வலைகளை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்களோ அதுபோல பின்பற்ற வேண்டும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, இன்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுவதில் தான் சிக்கல் வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவு ஆர்வமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோமோ அவ்வளவு ஆர்வமாய் அவருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறோம். அவரை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். அன்பு செய்ய, மன்னிக்க, ஏற்றுக்கொள்ள, உதவி செய்திட இயேசுடைய வார்த்தையை நாம் பின்பற்ற வேண்டும். அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சீமோனை நோக்கி ஆண்டவர் இயேசு சொன்னாரே, அதுபோல நாம் ஒவ்வொருவரும் துணிவோடு இருக்க மக்களை கட்டி எழுப்ப அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆர்வமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் என்ன செய்கிறார்? ஏழை எளிய பிள்ளைகளை தேடி செல்லுகிறார். அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறும்படியான வேலைகளை செய்கிறார். அவர்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தை, அவர்கள் இழந்து போன புதிய உரிமையை, அங்கீகாரத்தை கொடுக்கிறார். மனிதர்களை இவ்வாறு கட்டி எழுப்புகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய உறவுகளை இப்படியாய் கட்டி எழுப்ப அழைக்கப்படுகிறோம். மனிதர்களை பிடிப்பவர்கள் என்று சொன்னால் சபைக்கு ஆள் சேர்ப்பது அல்ல, மாறாக இயேசுவின் உண்மையான போதனையை கடைபிடிக்கும்படியாய் மக்களை கட்டி எழுப்ப வேண்டும். இன்று எத்தனையோ தலைவர்களின் பின்னால் மக்கள் கூட்டம் கூட்டமாய் செல்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய கொள்கையை பின்பற்றி அவருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்க இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். அதுதான் மனிதர்களை பிடிப்பது, கட்டி எழுப்புவது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில் ஆர்வமாயிருப்போம். என்னை பின்பற்றக்கூடியவன் என் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைக்கு ஏற்ப அவரை பின்பற்றுவோம். மனிதர்களை பிடிப்போம், மனிதர்களை கட்டி எழுப்புவோம். இயேசுடைய விழுமியங்களின்படி, உண்மை, அன்பு, நீதியின்படி மக்களை கட்டி எழுப்புவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல, இயேசு ஆண்டவரே, நாங்கள் ஆர்வமாய் உம்முடைய வார்த்தையை கேட்கவும், உம்முடைய வார்த்தைக்கு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளவும், அதே போல எங்களுடைய சிலுவைகளை தூக்கி கொண்டு உம்மை பின்பற்றவும், சக மனிதர்களை உம்முடைய விழுமியத்தின்படி கட்டி எழுப்பவும் எங்களை உம்முடைய அருள் கருவிகளாய் நீர் பயன்படுத்தும் இயேசுவே. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கக்கூடிய நோயாளர்கள், விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை தாரும். எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருப்பதாக. எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும், எங்களுடைய தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய பயணங்களில் உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைப்பதாக.
இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய ஞானத்தினால் நீர் நிரப்புவீராக. இயேசு ஆண்டவரே, இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களை நீரே மீட்டெடுப்பீராக. நீரே அவைகளுக்கு விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே, நாங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க எங்களுடைய முயற்சிகளை நீரே ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இந்த நாள் வெற்றியின், மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும். இயேசு ஆண்டவரே, திருமண காரியங்களுக்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் நீரே இன்று அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.